திருமணம் தாமதமாகி வேலை கிடைக்கலையா? காதல் நிறைவேறலையா? உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை தகர்த்து வேண்டிய வரங்களை வாரி வழங்கும் ஓர் அற்புத தெய்வம் உண்டு. சென்னைக்கு அருகில் மர்மமும் தெய்வீகமும் நிறைந்த சிறுவாபுரி முருகன் ஆலயத்தை பற்றிதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அழகும் கருணையும் தவழும் சிறுமுகத்தில் கனிவான பார்வையும் மந்தகாச புன்னகையும் கொண்டு மின்னுகிறான் அந்த பாலசுப்பிரமணியன். 2.5 அடி உயரத்தில் குழந்தை வடிவில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் அவன் காண்பவர் நெஞ்சில் உள்ள பாரங்களையெல்லாம் ஒரு நொடியில் கரைத்து விடுகிறான். அவன் திருமேனியில் பட்டுத் தெரிக்கும் மலர்களின் வாசனையும் சந்தனத்தின் குளிர்ச்சியும் அவனை நிஜமான சிறுவனாகவே உணர வைக்கும். அவனது பாதங்களை பார்த்தாலே எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும். அவன் சிறுவன்தான், ஆனால் அவனது கண்களில் தெரிக்கும் அந்த தெய்வீக ஒளி அகிலத்தையே ஆளும் ஆற்றல் கொண்டது. இந்த கோவிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் மிகவும் சாந்தமான பாலசுப்பிரமணியர் வடிவில் நமக்கு அருள்பாலிக்கிறார். சிறுவன் போல காட்சி தருவதால்தான் இந்த ஊருக்கு சிறுவாபுரி என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. ராமாயண காலத்தில் ராமரின் புதல்வர்களான லவ்குசர்கள் வில்வித்தையை பயின்ற இடம் இது என்று நம்பப்படுகிறது. சிறுவர்கள் போர் பயிற்சி செய்த இடம் என்பதால் சிறுவர்புரி என்பது மருவி சிறுவாபுரி என்று மாறியது. பின்னாளில் முருகப்பெருமான் சிறுவனாக இங்கு காட்சி தந்து அருள் செய்ததால் இந்த இடம் ஒரு சக்தி வாய்ந்த தலமாக உருவெடுத்தது. பல பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையின்படி திருமண தடை நீங்குவதற்கும் தடைப்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கும் குழந்தை பாக்கியம் மற்றும் காதல் நிறைவேறவும் சிறுவாபுரி முருகன் அருள் புரிகிறார். இங்கு வந்து வேண்டுதல் வைக்கும் பலருக்கு சில நாட்களிலேயே நல்ல செய்திகள் கிடைப்பது இக்கோவிலின் மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் கருதப்படுகிறது. இது வெறும் தற்செயலா அல்லது முருகனின் அருளா என்று வியக்காத பக்தர்களே இல்லை. இதற்காக பக்தர்கள் மேற்கொள்ளும் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைதான் இந்த 6 வார பரிகாரம். எந்த நாளில் நீங்கள் பரிகாரத்தை தொடங்குகிறீர்களோ அதே நாளில் தொடர்ந்து 6 வாரங்கள் தவறாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாரமும் 2 தேங்காய், 2 எலுமிச்சை, வெற்றிலைப்பாக்கு மற்றும் மாலை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். கோவில் தரும் எலுமிச்சையை வீட்டிற்கு எடுத்து வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கவும். 6வது வாரம் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து அந்த மாலையை வாங்கிக் கொண்டு உங்கள் வேண்டுதலை மனதார முருகனிடம் சொல்லுங்கள். சென்னைக்கு அருகில் பொன்னேரிக்கு தாண்டி ஒரு அமைதியான கிராமப்புற சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி மற்றும் தைப்பூசம் போன்ற நாட்களில் இக்கோவிலில் கூட்டம் அலைமோதும். இந்த விசேஷ நாட்களில் முருகனை தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்து எப்போது விடிவு பிறக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நம்பிக்கையுடன் ஒருமுறை சிறுவாபுரி முருகனை சென்று தரிசியுங்கள். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வேண்டினால் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அவர் சிறுவனாக தான் காட்சி தருகிறார், ஆனால் அவர் வழங்கும் அருளோ அளப்பரியது. உங்கள் வேண்டுதல்களை அந்த பாலமுருகனிடம் ஒப்படையுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். முருகனின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும்.